இந்த சம்மரில் நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஹேரை ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. ஹேர் ஸ்மூத்னிங் பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த சம்மர்லேயும் கூட உங்கள் ஹேரை ட்ரை ஆகாமல் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா 9. நான் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 5th பேக் எடுத்திருக்கேன். நான் 5ஆவதாக என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு பேக் தான் இது. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பேக் தான். நம்ம இந்த வெயில் டைமில் நம்ம ஹேருக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஸ்மூத்னிங் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் அதனால் ஸ்மூத்தாக சாஃப்டாக மாற்றுறதுக்கு இந்த பேக் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக இந்த சம்மரில் பண்ணி தான் ஆகணும். என்ன சார் எப்போ பார்த்தாலும் சம்மருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது சம்மருக்கான 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் அப்படின்ட்டு. நம்ம எப்பயும் பண்ணுற அதே ப்ரொடக்ஷனை இப்போ நம்ம ஹேருக்கு பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு என்னென்ன எடுத்துக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதனால தான் வந்து நான் இப்போ இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் போட்டிருக்கேன். இந்த ஸ்மூத்னிங் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாக மாற்றுறது மட்டும் இல்லைங்க, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலும் தடுக்கும். நம்ம ஹேர் ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது இல்லையா, அதுலேருந்து நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம முடிக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்மூத்னிங் பேக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். நம்ம பார்லரில் போய் ஸ்மூத்னிங் பண்ணுறதை விட இது ரிசல்ட் நமக்கு கம்மியாக தான் தெரியும். ஏன்னா எனக்கு பார்க்க ஸ்மூத்தாக தெரியலையே அப்படின்ட்டு. நம்ம நேச்சுரல் ட்ரை பண்ணுறோங்க, நமக்கு ரிசல்ட் உடனே தெரியாது. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த பேக்கை ரிப்பீட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும். அதனால் வந்து நான் பார்லர் போனால் நல்ல ஸ்மூத்னிங் கிடைக்குது, எனக்கு இந்த பேக் போட்டு கிடைக்கல அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஸ்மூத்னிங்காக மாறும். ஒரு வாஷ்லேயே உங்கள் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் ஸ்மூத்னிங் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாதம் தான். இது வந்து நமக்கு மெயின். இதை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நம்ம ஸ்மூத்னிங் பேக்குக்கான ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட். இதை சேர்த்துக்கிறதுனால நம்ம முடி ரொம்ப ட்ரை ஆக்காமலும் நம்ம முடிக்கு வந்து நம்ம ஹேரில் ரொம்ப சிக்கு வரும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. செகண்டாக என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்னிங்க்கான செகண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பனானா தான். வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸ் பனானா எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ பனானா வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது நம்ம ஹேரை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுறதுக்கும் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். மூணாவது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். நான் இந்த சம்மருக்கு ஹேர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, நம்ம பாடி ஹீட்டால் ஹேர் ஃபால் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதிகமாக ஆலோவேரா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 3 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானாவும் கஞ்சி சாதமும் தான். ஆலோவேரா ஜெல் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும், உங்கள் பாடிக்கு செட் ஆகும், உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சம்மரில் பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுது, அதனால் ஹேர் ஃபால் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஆலோவேரா ஜெல் அதிகமாக எடுத்துக்கிறேன். இப்போ இது 3 நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதனால் ஃபில்ட்ரு பண்ணலை. நான் இன்றைக்கி அப்படியே தான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் இந்த மாதிரி திக்கான மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி தெரியாது, நமக்கு நார்மலாக ஹேரில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கூட இன்றைக்கி நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன், ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்காக. ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து இப்படி கெட்டியாக இருக்காது, நம்ம ஹேரில் தைக்கிற ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா ஸ்மூத்னிங்காக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. டீப் ஆயிலிங் வேண்டாம், நார்மல் ஆயிலிங்லேயே இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேக்கை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் லென்த்லேயும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் எட்ஜ்லேயும் அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்னிங்காக மாற்றும். நம்மளோட டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்புறம் நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் லென்த்லேயே கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற கஞ்சி சாதம் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் ட்ரைனஸ் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணி நம்ம ஹேரில் ரொம்ப சிக்கு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. முடி ரொம்ப ஃபால் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கெட் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் விட்டமின் ஈயும் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கிறனால ஹேரை வந்து நேச்சுரலாகவே சாஃப்டாக மாற்ற ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஹேரை லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்கிறதுக்கு இந்த கஞ்சி சாதம் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். நேச்சுரல் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பனானா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுது. அது மட்டும் இல்லைங்க, ஹேர் ஃபால் ஆகுறத நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்து நல்லா திக்னஸாக மாற்றி கொடுக்கும். முடியை ஸ்ட்ராங்காக மாற்றும். ட்ரைனஸான ஹேரை வந்து இது வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்குது. இதில் பொட்டாசியம், விட்டமின் சி, பி இருக்கிறதுனால நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக வளர வைக்குது. நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து ஆப்ஷனல். அது சேர்த்துக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா வந்து க்ரோத் பண்ணும். நம்ம பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருந்தாலே நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகி நம்ம ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிடும். நம்ம ஸ்கேல்ப் நல்லா கூலாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேர் நல்லா வந்து க்ரோத் ஆகும். அதுக்கு ஆலோவேரா ஜெல் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் உங்கள் பாடி கூல் பாடி அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆலோவேரா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ட்ரைனஸையும் கூட ஆலோவேரா ஜெல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஹேர் ஃபுல்லாக நம்ம பேக்கை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணியாச்சு. நான் எக்ஸஸாக இருக்கிறதையும் வந்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை நம்ம ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஹேரில் தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்கை யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி பேக்கை 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் தாராளமாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி பேக்கை வந்து நம்ம 40 மினிட்ஸ் மேலே வரைக்கும், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கீங்க ஆனால் அது உங்கள் பாடிக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணேன். ஷாம்பு நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நல்ல ஒரு க்ளோயிங்காக நல்லா சாஃப்டாக இருக்குது ஹேர். உங்களுக்கே பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்மூத்னிங் பேக்கை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ ட்ரையான ஹேராக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். நமக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்தாலே ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். அதை வந்து நல்லாவே இந்த பேக் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரை ஹேர் நல்லா சாஃப்டாக மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி. பை ஃப்ரெண்ட்.